வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் பார்க்குறது எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 7. If A is equal to 2 cross 2 matrix and B is equal to 2 cross 2 matrix, verify that AB the whole inverse equal to B inverse A inverse. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணணும். இது என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் ஆஃப் ஆர் இன்வர்சஸ். அதாவது இதே கொஷினை இப்படி கொடுக்காம வெரிஃபை தட் ரிவர்சல் ஆஃப் ஆர் இன்வர்சஸ் அப்படின்னும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ரிவர்சல் ஆஃப் ஆர் இன்வர்சஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதான் வெரிஃபை பண்ணுறோம். அதில் எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குன்னா ஏபி த ஹோல் இன்வர்ஸ். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கிறப்போ ப்ராக்கெட் உள்ளர உள்ளது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். ப்ராக்கெட் உள்ளர என்ன இருக்குது, ஏபி. ஸோ அதை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஏபி முதல்ல ஏ என்ன, 3 2 7 5. B -1 -3 5 2. இதை மல்டிபிள் பண்ணுறோம். ரோ பை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், ரோ பை காலம். 3 into -1 -3 2 5s are 10 + 10. சார் அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். 3 3s are 9 -9 2 2s are 4 + 4. Second row first column, plus into minus minus 1 7s are 7, 5 into 5 25 plus 25, 7 3s are -21 plus 10. Next plus 7 minus 5 25 minus 7 18 minus 21 plus 10 minus 11. So AB the whole inverse கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா 1 determinant of AB adj of AB. அது ஏக்கு பதிலாக ஏபி கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. எப்போவுமே இன்வர்ஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் இன்வர்ஸ் இருக்கும். நான் சிங்குலர்னால் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். சார் இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ஏபி. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 7 into -11 -77. கிராஸ் மல்டிபிள் பண்ணுறதுனால நடுவில் ஒரு மைனஸ் வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆயிரும். 18 into 5 90. ஸோ -77 + 90 is equal to 13. ஸோ நாட் ஈக்குவல் டு 0, நான் சிங்குலர். அப்போ இன்வர்ஸ் இருக்கும். ஸோ adj of AB. ஸோ adj of AB is equal to, ஸோ இதுக்கு வந்து 2 cross 2 அட்ஜு கண்டுபிடிங்கன்னா மெயின் டயகனல் எலமெண்ட் இது ரெண்டையும் ப்ளேஸ் மாற்றணும். இது இன்டர்சேஞ்ச் ஆகிரும். ஸோ -11 7. இது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும், சைன் மட்டும் மாறும். -5ங்கிறதுனால +5 +18ங்கிறதுனால -18. இது அட்ஜு ஏபி. ஸோ ஏபி த ஹோல் இன்வர்ஸ். 1 determinant of A. Determinant of A வந்து 13. adj of AB -11 5 -18 7. ஸோ இது 1 LHS கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ RHS கண்டுபிடிக்கணும். RHS எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பார்ப்போம். RHSல நமக்கு என்னென்ன இருக்குன்னா B இன்வர்ஸ் A இன்வர்ஸ். அப்போ A இன்வர்ஸ் B இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். முதல்ல A இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். A இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா 1 determinant of A into adj A. 1 determinant of A into adj. முதல்ல டிட்டர்மினன்ட் A உடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ இதுதான் A. இதோடைய கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 15 -2 4 7s are 14 is equal to 1, not equal to 0. சார் adj A. adj A is equal to, adj கண்டுபிடிக்கிறப்போ மெயின் டயகனல் எலமெண்ட் இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். இது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். மெயின் டயகனல் எலமெண்ட் 5 மேலே வந்துடும், 3 கீழே போயிடும். இது ரெண்டும் அப்படியே இருக்கும், பட் சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ +2ங்கிறனால -2 +7ங்கிறனால -7. ஓகே, A இன்வர்ஸில் அப்ளை பண்ணுவோம். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/1. ஏன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 1. adj A 5 -2 -7 3. Next B inverse. B inverse equal to 1 determinant of B into adj B. AB
ஸோ இதுக்கு டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் பி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 into -1, ஸோ -1 into 2 -2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆயிரும். 5 3s are 15, ஸோ 5 3s are 15. 15 minus 2 13, ஸோ நாட் ஈக்குவல் டு 0. அடுத்து பி அட்ஜிபி, ஸோ அட்ஜிபி இது ரெண்டுக்கும் பிளேஸ் மாற்றணும். இது ரெண்டும் பிளேஸ் மாற்றுறோம், இது ரெண்டுக்கும் சைனை மாற்றுறோம். ஸோ அப்போ என்ன வரும்னா 2 மேலே வந்துடும், -1 கீழே வந்துடும். இது ரெண்டுக்கும் சைனை மாற்றணும். -3ங்கிறது +3 ஆயிரும், +5ங்கிறது -5 ஆயிரும். இதுதான் இப்போ பி இன்வர்ஸில் அப்ளை பண்ணுறோம். பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிடர்மினன்ட் ஆஃப் பி 13 அட்ஜிபி 2 3 -5 -1. சார் இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் என்ன அப்படின்னா பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இது கண்டுபிடிக்கணும். பி இன்வர்ஸ் வந்து 1/13 2 3 -5 -1. ஏ இன்வர்ஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 1/1 தான் இருக்குது, அதை நம்ம 1/1னா 1 தானே, ஸோ அதை எழுத வேண்டியதில்லை. 5 -2 -7 3 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 1/13 ரோ பை காலம் 2 into 5 10, 5 into -7 -20, 3 into -7 -21. First row second column 2 into -2 -4, 3 into 3 +9. So for second row first column -5 into 5 -25, minus into minus +7. Second row second column minus into minus +10, minus into plus -3. Sir, okay. அப்போ 1/13 10 - 21 - 11 plus 5 -25 + 7 -18, 10 - 3 7. ஸோ இது 2. ஸோ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவலாக இருக்குது இல்லையா, ரெண்டுமே சேமாக வந்துடுச்சு. அப்போ 1 = 2, 1 = 2, AB the whole inverse equal to B inverse A inverse, so hence verify. சரிங்களா? ஓகே.